நாட்கள் முறைக்கட்டும். இங்கே நாங்கள் பார்க்க வந்திருக்கும் இடத்தில் நாகூர் தர்கா, வேளாங்கண்ணி தேவாலயம், தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம், இது அனைத்துமே மாதிரிகளாக இருக்கின்றன. காளையார்கோவில் நகர் வர்த்தக சங்கத்தின் சார்பில் இன்று மாநில மாநாட்டிற்காக திருவாரூரை நோக்கி வந்து கொண்டிருந்தோம். தற்போது இந்த இடத்தில் அமர்ந்து சமையல் செய்து மதிய உணவு அருந்த உட்கார்ந்திருக்கிறோம்.
இந்த அருமையான நேரத்திலே கடந்த காலங்களை பற்றி ஒரு சில நினைவுகளோடு செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். கடந்த காலங்களில் சிறப்பாக நம்மளை எல்லாம் வழிநடத்தி அரவணைப்போடு உற்சாகத்தோடு மண்டல மாநாடு மற்றும் நிறைய நிகழ்வுகளுக்காக ஜேம்ஸ் அவர்கள் மிகவும் நம்மளை உற்சாகத்தோடு அழைத்து செல்வார்கள். அவர்கள் இல்லாத இந்த தருணத்தில் அவர்களுக்கு முதற்கண் நம்மளுடைய மனதளவில் நம்மளை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த அளவுக்கு இவ்வளவு பேர் வர வேண்டும் என்றெல்லாம் வழிகாட்டியது அவர்தான். அவருக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தலைவர் ஆரோக்கியம் அவர்கள் சிறப்பாக நம்முடைய வழிநடத்தி வந்திருக்கிறார்கள். காலை உணவு நமக்காக கொடுத்திருக்கிறார் தலைவர். அவருக்கு மனதார நன்றி தெரிவித்துக் கொள்வோம். மதிய உணவு சிக்கன் நமக்கு அன்பளிப்பு செய்திருக்கிறவர் செந்தில் அவர்கள் அன்பளிப்பு செய்திருக்கிறார். செந்தில் அவர்கள் செய்திருக்கிறார். மிகவும் அவர் ஆர்வத்தோடு அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு சிக்கன் நான் வாங்கி தரேன்னு, அதனால அவரே வாங்கி தரஞ்சாச்சு. அதே மாதிரி ஆகவே காலை உணவு கொடுத்த மதிய உணவு கொடுத்த தலைவர் அவர்களுக்கு நன்றி. கோழி வாங்கி கொடுத்த செந்தில் அவர்களுக்கு நன்றி. வாங்கி கொடுத்த ஜான் அவர்களுக்கு நன்றி. நன்றி. இது எல்லாத்தையும் இது தவிர காலை உணவு மதிய உணவு தவிர நம்முடைய போக்குவரத்திற்காக சில உறவுகள் நன்கொடை வழங்கி இருக்கிறார்கள். அதுல நான் சொல்லிடுறேன். கோவில மெடிக்கல் 3000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அப்புறம் குமார் மெல்லிகை அவர் 2000 ரூபாய் கொடுத்திருக்காரு. வாழ்த்துக்கள். அருள் மெடிக்கல் அவரு 2000 ரூபாய் கொடுத்திருக்காரு. அருள் மெடிக்கல் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சகாரணி மெடிக்கல் 2000 ரூபாய் கொடுத்திருக்காரு. சகாரணி மெடிக்கல் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எம்எஸ்எம் பாஸ்கர் மாமா அவர்கள் 1000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. எம்எஸ்எம் பாஸ்கர் மாமா 1000 ரூபாய் கொடுத்ததற்கு வாழ்த்துக்கள். பெட்ரோலியம் மற்றும் பெட்ரோலியம் கண்ணதாசன் அவர்கள் 3000 ரூபாய் கொடுத்திருக்காரு. பாரத் பெட்ரோலியம் கண்ணதாசன் அவர்கள் 3000 ரூபாய் கொடுத்திருக்காரு. வாழ்த்துக்கள். தேர்தல் சம்பந்தமாகவோ கட்சிகள் சம்பந்தமாகவோ வேண்டாம். கொடுப்பதற்கு முன்னால் பேசியது சரி, இனிமேல் வேண்டாம். தாழ்மையான வேண்டுகோள். எப்படி நண்பர்களா வந்தோமோ திரும்பி போகும்போது அதே நண்பர்களா போகணும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இப்போ வரும்போது ஒரு டீம் வந்துட்டு போகையில 3 டீம் ஆயிடக்கூடாது. அதனால அந்த சம்பந்தமா நம்ம யாரும் எதுவும் பேசிக்கிற வேண்டாம். ஆகவே 14000 ரூபாய் கொடுத்த நண்பர்களுக்கு மனதார வாழ்த்துக்கள். அதுபோக இந்த பேருந்து நமக்காக கொடுத்த ஏவிஆர் பஸ் ஓனர் அவர்களுக்கும் அருமையாக வாகனம் ஓட்டி வந்த டிரைவர் அவர்களுக்கும் மனமாற வாழ்த்துக்களும் நன்றிகளும். அண்ணன் டிரைவர் சூப்பரா வண்டி ஓட்டுறாரு. நம்ம கேட்க நமக்கு ஏத்தாவில் வண்டி ஓட்டுறாரு. ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் இந்த உணவு நேரத்தில் 12:30க்கு சிலரை தாமாக முன்வந்து இந்த காளையார்கள் நகர் வர்த்தக சங்கத்தின் உறுப்பினர்களையும் வாழ்த்துவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறோம். வாழ்த்த விரும்புபவர்கள் மைக்கை பிடித்து 4 வார்த்தை வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடத்துலயாச்சும் வந்து பேசுங்க. வாங்கப்பா. நாங்களாக கூப்பிடாமல் நீங்களாக முன்வந்து பேசுங்கள். எப்பொழுதும் எங்களுடைய மச்சான் ஜோசப் அவர்கள் முதலாக பேசுவார்கள். அவரை இப்பவும் முதலாளே கூப்பிடுறோம். இப்பொழுது அவர்கள் இந்த சங்கத்திற்கான வளர்ச்சிக்கு நன்கொடையோடு வந்து வாழ்த்துறை வழங்குவார்கள் என்று உங்களை எல்லாம் கரவாசம் எழுப்பி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர் நன்கொடையா என்ன லேட் ஆனாலும் நாங்க அவர்கள் இங்கு வர வேண்டாம் என்று, ஏனால் அவர்கள் நன்கொடை வழங்குகிறார்கள். நேரே அவர்கள் இடத்திற்கே நான் வருகிறேன். நன்றி. நீங்கள் சோறு ஓட்டு காசு வாங்குறோம்னு நினைக்க வேண்டாம். காசு வாங்கிட்டு சோறு ஓடணும். ஆனா அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். நேரத்தில் எழுந்தால் முழங்கால் வலிக்கும். ஆகவே அவர்கள் கையில் கொடுக்கிறோம். சங்கத்தை பற்றி வாழ்த்த கேட்டுக்கொள்கிறேன். என்னது இப்படி சொன்ன கொடுத்துட்டாரு ஒருவாடு. வேற எதுக்கு என்னது? அன்பான ஜோசப் அவர்கள் 500 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்துள்ளார். வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டில் 5ஆம் தேதி வணிகர் சங்க மாநாட்டுக்கு திருவாரூருக்கு செல்லுகின்ற நமது பிறந்தநாள் பரிசாக இன்று எனக்கு 70 ஆண்டுகளை முடித்து 71 ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற எனக்கு இந்த சங்கத்திற்கு வலிமையான வாய்ப்பை தந்து இன்னும் மென்மேலும் இந்த சங்கம் வளர்வதற்கான அடுத்த திட்டங்களை சிறப்பாக வழிநடத்தவும் இந்த நாட்டிலே புதிய தலைவராக புதிய முதல்வராக வந்திருக்கும் ஜோசப் விஜய் அவர்களை வாழ்த்தியும் இன்றைய நாளில் இந்த நேரத்திலே காலை உணவையும் மதிய உணவையும் சிறப்பாக தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என் சார்பாகவும் காளையார் வணிகர் சங்க வர்த்தக சங்க அனைத்து நண்பர்கள் சார்பாகவும் நன்றியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
அழகாக வாழ்த்துறை வழங்கிய சான் ஜோசப் அவர்களுக்கு மனதார வாழ்த்துக்கள். சாயந்தரம் மாமா அவர்கள் கேட்க வெட்டுவதாக அறிவித்திருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை, சைடில் தான் வந்திருக்கிறது. அவர்களே அந்த தகவலை கூறினால் இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்போம். கேட்க வெட்டுறீங்களா? ஒத்துங்கள். இந்த எக்ஸ்பிரஸுக்கு 500 ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். இரவு எக்ஸ்பிரஸ் மாறினால் கேக் வெட்டுவோம், சரியா? வாழ்த்துக்கள். மே 5ஆம் தேதி விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் பொருளாளர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த நமது மாநில மாநாடு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதற்கு நமது காலையிலிருந்து கிளம்பி வந்திருக்கின்றோம். வறுமுனையில் 2 நம்ம எல்லாம் சுற்றி பார்த்தோம். இப்பொழுது மதிய உணவு என்னையா சுத்தி பார்த்தோம்னு சொன்னீங்க. அது அரண்மனை பார்த்தோம், அதுக்கப்புறம் பிரகதீஸ்வரர் கோயிலை பார்த்தோம். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. தலைவர் ஏற்பாடு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பாடு விஷயத்துல நல்லா சிறப்பாக செய்யறாரு. அவரே நின்று செய்யறாரு, அதே பெரிய விஷயம். மத்தால விடாம அவரே செய்யறாரு பாருங்க, பெரிய விஷயம். தலைவர் எப்பவுமே நல்லா செய்வாருப்பா, உனக்கு தெரியாதா? தலைவர் சிறப்பாக செயல்பட்டாரு. தலைவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோக எங்களோட இருவரின் செயல்பாடும் தலைவரை சார்ந்தே இருக்கிறது. நாங்களும் தலை சார்ந்தே இருக்கிறோம். எப்பொழுதும் நாங்களும் தலைவரை சார்ந்தே இருக்கிறோம். தலைவரை சொன்னது செய்ததால் ரெடியா சாப்பிட ரெடியா இருக்கிறேன். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த இன்ப சுற்றுலாவுக்கும் மாநாடுக்கு வந்து அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. பொருளாதார சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து உறுப்பினர்களும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓகே. வாழ்த்துறை வழங்கிய பொருளாளர் மன்சூர் அலி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நல்லா வெந்தா நல்லா இருக்கும். வேகட்டும் வேகட்டும் வேகட்டும். இப்பொழுது முத்து அவர்கள் செயலாளர் பதவியில் இருந்து வாழ்த்துறை வழங்குவார்கள். ஆமா, நான் ஒரு 4 நாளா சில பேருக்கு நிறைய தடவை கூப்பிட்டுருப்பேன். அந்த தொந்தரவுக்கெல்லாம் மன்னிக்கணும். இந்த மாநாட்டுக்காக அதுல சில பேருக்கு அளவுக்கு அதிகமா கூட கூப்பிட்டுருக்கேன். சில பேர் என்ன பேசின உடனே சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில பேருக்கு ஒரே ஒரு முறை மட்டும் கூப்பிட்டுருக்கேன், அவங்களும் வந்திருக்கிறாங்க. சில பேருக்கு கூப்பிடவே இல்லை, அவங்களும் வந்திருக்காங்க. அதுல யாருன்னா விவேகானந்தன், நம்ம தேவி எலக்ட்ரிக்கல் விவேகானந்தன். இந்த காலையில பார்த்த உடனே அவரை பார்த்த உடனே பெரிய மகிழ்ச்சி. என்னன்னா நான் கூப்பிடாமலே அவர் வந்திருக்கிறாரேன்னு ஒரு மகிழ்ச்சி. அது மாதிரி 6 முறை கூப்பிட்டதுக்கு அப்புறமும் வராத ஆட்களும் இருக்கிறாங்க. காலையில சில பேர் போனே எடுக்கிறது இல்ல, எடுக்கல. அடுத்த முறை அவங்களும் வருவார்கள் என நம்பி தொடருங்கள் தொடருங்கள் செயலாளர் அவர்களே தொடருங்கள். நான் கூப்பிடாம இருந்து காலையில வராதவங்களுக்கும் அடுத்த முறை அவங்க ஏதோ ஒரு இதுல சூழ்நிலை காரணமாக வராமல் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அடுத்த மாநாட்டிற்கு முடிக்கிறேன். நன்றி, மிக்க நன்றி. மனசு ரொம்ப குறை என்ன அப்படின்னா, அன்னை ஜேம்ஸ் அன்னை இல்லாததான். அதை இதை நம்ம சொல்றதுக்கு சங்கடப்பட வேண்டாம். இன்னைக்கெல்லாம் உள்ள இழுத்து விட்டதுல ஏட்டையாம வரும் முக்கிய பங்கு. இந்த குடும்பம் எப்போதுமே சந்தோஷமா போயிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்போதும் ஒற்றுமையா செயல்படுவோம். ஜாதி மதம் பேதம் எதுவுமே கிடையாது. நமக்கு எல்லாம் ஒரே இனம், வர்த்தக இனம். வணக்கம். நன்றி. விஜி செந்தில் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இப்பொழுது வாழ்த்துறை வழங்க தண்ணி பாட்டில் சரி, சமையல் பண்ணாலும் சரி, நம்ம காலையில நம்ம முட்டை பொருளா இருந்தாலும் சரி, அவரும் ஒரு விஐபி தான். ஆனா இருந்தா கலரும் இல்ல. இன்னைக்கு நமக்கு எல்லாருமே செய்யறாப்புல, சும்மா சொல்லக்கூடாது. நீ எல்லாரும் மனசுல நினைச்சுக்கலாம், நம்ம வீட்டுக்கு வந்தா போனோம்னு. ஆரோக்கிய பிரம்மாவா அந்த தலைவர் பதவியை சேமிச்சங்க அப்புறம் ஆரோக்கிய மத்தவங்க அதை பூர்த்தி பண்ணியிருக்காப்புல. அதனால ஆரோக்கிய இதை ரொம்ப நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் நமக்கு செந்தில் என்ன இருக்காப்புல துணைத் தலைவர். ஆனா அவரு எப்படின்னா சப்போர்ட், செம்ம சப்போர்ட். அதெல்லாம் போய் சொல்லக்கூடாது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம சேம்ஸ் இருக்க என்ன சொன்னாப்புலன்னா, எனக்கு பொறுப்பு அதிகமா இருக்கு, நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல செந்தில். ஆனா சூழ்நிலை காரணமாக என்ன சொன்னாப்புலன்னா, நானும் பொறுப்பு எடுத்தாதே அந்த சங்கத்தை வளர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு செந்திலே செம்மையா பாடுபட்டாப்புல. இல்லைன்னா இன்னைக்கு சேம்சன் தான் செந்தில வந்திருக்க மாட்டாரு. போய் உண்மையிலே சொல்றேன்.
எனக்கு பல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது செந்தியனை சொன்னாப்ல. நேற்று சாயந்தரம் பேசல. ஆனா இருந்தாலும் சூழ்நிலை காரணமா நான் செந்தியனை நான் வந்தே ஆவேன். ஏன்னா நமக்கு இன்னைக்கு சூழ்நிலை அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறமா வந்தாப்ல. செந்தியனை செம்ம சப்போர்ட் நம்ம ஆரோக்கியனுக்கு. அதனால நம்ம வந்து சங்கம் ரொம்ப வளரணும்னா உண்மையிலே காரணம் எல்லாரும் ஒற்றுமை தான் காரணம். இன்னமும் அடுத்த வருஷமா வரையில வந்து இன்னைக்கு 45 பேர் வந்தது ஒரு 2 பஸ்ஸா வந்தோம்னா நம்ம ரொம்ப சந்தோஷம் தான். யாரும் எதுவும் குறை சொல்லக்கூடாது. அதுவும் நம்ம மீடியாவில் சொல்ல போனோம்னா நம்ம அடே அப்பா நம்ம அண்ணனை சொல்லவே முடியாது. பிரமாதம் என்ன இருந்தாலும் கூட குறைய இருந்தாலும் அதை செம்மையா செய்யறாப்புல. அதெல்லாம் அவருக்கு நிகராகவே எதுவும் இல்லை. அவரையே நல்லா பண்ண சொல்லணும்னு நம்ம வாழ்த்துறேன். நம்ம சங்கம் வளரணும்னா காரணம் என்னன்னா எல்லாருமே சொல்லுங்க, பேசுங்க, மனசு பேசுங்க. மனசு விட்டு பேசுனா எதுவுமே குறையாது, எதுவுமே பண்ணாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா மனத்தை விட்டு பேசுங்க. எதாவது கூட இருந்தாலும் நம்ம பேசி சேர்த்துக்கலாம். பெரிய விஷயம் கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கும். அதான் நம்ம சங்கம். வாழ்த்துகள் துறை வழங்க முகில் பாண்டி அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆனா இருந்தாலும் பாண்டி எங்க போனா. நன்றி, வணக்கம். காலாயில் வர்த்தக சங்க அன்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்று திருவாரூரில் நடைபெறும் வர்த்தக மாநில மாநாடு 5ஆம் தேதி இன்று மாலை 4 மணிக்கு நடக்கிறது. அதற்கு எல்லாரும் நம்ம ஒற்றுமையாக வந்திருக்கிறோம். மதிய உணவு அருந்தி சாப்பிட்டு இருக்கோம். முன்னாள் தலைவர் சேம்சன் இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. என்ன பண்ணுறது, ஆண்டவன் கூட்டிகிட்டு போயிட்டார். இப்போ தலைவர் அவர்கள் புதிதாக நியமிக்கிட்டார். புதிய அண்ணன் அசோக் அவர்கள் இப்போ மதிய உணவும் காலை உணவும் கொடுத்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ புளி சாப்பாடும் புளிக்கூட்டும் கொஞ்சம் அருமையாக இருந்துச்சு. இப்போ எனக்கு கொஞ்சம் காலையில் பல்லு வலினால கொஞ்சம் இந்த முருங்கை பல்லில் குத்தியதில் பேச முடியல. எல்லாத்துக்கும் அனைவரும் ஒற்றுமையாக போயிட்டு சந்தோஷமாக வீட்டு சேர்ந்துருந்துட்டு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வர்த்தக சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் நாகராசன் அண்ணன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இங்கே மாநாட்டுக்கு வருகை இருந்திருக்க அனைத்து வர்த்தக சங்க நம்பர் உறுப்பினர் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வந்து நம்ம இந்த அளவுக்கு நம்ம காலாறுவையில் வந்து இந்த அளவுக்கு நம்ம இந்த இவ்வளவு பேரும் புகழோட வந்து நம்ம விக்ரமராஜா நம்மளை வந்து காலாறுவையில் வந்து நம்மளை சொல்லி அழைக்கிறார் அப்படிங்கன்னா முதல் காரணம் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு வந்து நம்ம ஜானனை இடம் கொடுத்தது ஒரு பெரிய முக்கியத்துவம். அந்த இடம் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளை ஏட்டையா தான் நம்மளுக்கு வந்து அந்த கட்டடத்தை உருவாக்கி நம்மளுக்கு வந்து அந்த அறிமுகத்தை கொடுத்தவர் அந்த ஏட்டையா. அந்த ஏட்டையா வந்து அந்த அந்த நம்ம வர்த்தக சங்கத்துக்காக வந்து ரொம்ப அர்ப்பணிச்சிருக்காரு. வந்து ஜான அவர் வந்து நம்ம சேம்ஸ் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு மொத்தத்திலே வந்து ஒரு எல்லாத்துக்கும் வந்து ஒரு நல்ல உதாரணமான ஆள். நான் வந்து இப்போ உருவா சொன்னா ரொம்ப லேட்டாக அவர் செந்தில் வந்து ஜெயலலிதா இருந்தார், ரொம்ப சிறப்பா செஞ்சார். அவர் செந்தில் வந்து அவரோட வேலைப்பாடு காரணமாக அடுத்து வந்து அவர் என்னால முடியாது, நான் இருந்தவரை சிறப்பா செஞ்சேன், இனிமே நான் வந்து விடுங்கன்னு சொல்லி அடுத்தவர் ஒப்படைக்கும் போது நான் ரொம்ப கூட பயந்தேன். சரி என்னடா இவ்வளவு சிறப்பா போகுது, செந்தில் மாதிரி வேற யாரும் முடியாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம முத்த வந்து செயலாளராக போட போது நான் கூட ரொம்ப யோசிச்சேன், முத்து இந்த அளவுக்கு செயல்படுவாப்லையா அப்படிங்கிற மாதிரி. ஆனா முத்து வந்து செந்திலுக்கு ஈக்குவலா முத்து வந்து அந்த சங்கத்தை வழி நடத்தி செயல் பண்ணிட்டு இருக்க. நான் ரொம்ப பயந்தேன். அது உண்மையில வந்து எப்படி கேட்டீங்கன்னா ஒரு சங்கத்தை உருவாக்கி அது செயல்படுத்துறது வந்து எல்லாரும் சர்வசாதாரண முடியும். ஏன்னா அதுல இருந்தவங்களுக்கு தான் அந்த அனுபவம் புரியும். அது மாதிரி முத்து ரொம்ப அந்த அடுத்த இதுவாக ரொம்ப செயலா வந்து முத்து செயல் பண்ணிட்டு இருக்காப்ல. அதனால இது போல எல்லோரும் வந்து சந்தோஷமா இப்ப ஆரைக்கண்ணை இருக்காருன்னா ஆரைக்கண்ணை வந்து அவருக்கு 50 பேர் வேலைக்கு இருக்காரு. அவர் வந்து இன்னைக்கு பழுமாறுறாரு, இன்னைக்கு உதவி செய்யறாரு அப்படின்னா இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். இது போல எல்லாரும் இந்த சந்தோஷமா இந்த ஜாதி மதத்தை விட்டு எல்லாரும் சந்தோஷமா
ஆமா இல்ல சொன்னேன். இது போல இதுக்கு உறுதுணையா இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. செகதிசி இருக்காரு, மற்றவருக்கு மற்ற நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கெல்லாம் எல்லாரையும் பேர் சொல்ல முடியாது. அதுக்கு உறுதுணையா இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அண்ணே முத்துச்சாமி வந்து எல்லாருக்கும் வயசுல மூத்தவங்க. ஆனா நம்மளோட தொயர்ந்து வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க ஆரம்பத்துல இருந்து. ஆனா இப்ப ஒரு வருஷம் 2 வருஷமா கிடையாது. ஆரம்பத்துல இருந்து மாவட்டத்துல இருந்தாலும் நம்மளோட வந்து ஒற்றுமையா இருக்காங்க. ரைட்டு. ஜோசப் பண்ண வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்குனதெல்லாம் நாங்க இன்னைக்கு நிலைமைக்கு இருக்கோம். ஆமா ஆமா, அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. வேண்டுகோள் இது மாதிரி எல்லாரும் முன் வந்து இந்த மாதிரி சந்தோஷமா போயிட்டு வரணும், எல்லாரும் நல்லபடியா திரும்பி போகணும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். இப்பொழுது சங்கத்திற்காக வந்து இந்த சமையல் செய்ததுல சிறப்பாக செயல்பட்ட இருதராஜன் வந்து மிக எப்படின்னா தலைவர் வந்து ஆரோக்கியம் அவர்கள் சிறப்பாக செயல்படுவார் சமையல்ல. ஆனா இருதராஜன் மிக சிறப்பாக செயல்படுவார். நகர் வர்த்தக சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர் அனைவருக்கும் மற்றும் இணைச் செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் நம் செயற்குழு உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். 2வது வருடம் நான் இந்த மே 5 மாநாட்டுக்கு வந்து நம்மளோட இணைஞ்சு செயல்படுறது வந்து மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு உங்க எல்லாரையும் தவற விட்டுருப்பேன். அண்ணன் தாமஸ் அண்ணனோட அருளால பச பிடிக்கிற சூழல். 4:30 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சுதான் படுத்துருந்தேன். ஆனால் எந்திரிக்க முடியல. எப்படியோ நான் நாட்டு ஜபல் பொருளாளரும் நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க, ஃபோன் ரீச் ஆகலை. ஏன்னா இந்த தருணத்தை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுல அவ்வளோ ஆர்வம். அதனாலதான் காலையில வேகமாக வந்து எனக்காண்டி காத்திருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி மாநாடுல நம்ம எல்லாம் ஒரு குடும்பமா போகும்போது நிறைய சந்தோஷங்களை நம்ம பகிர்ந்துக்கிறோம். எவ்வளவு மன அழுத்தத்துல இருந்தாலும் இந்த மாநாட்டுக்கு வரும்போது எல்லாத்தையும் தொழிலோட அந்த சுமைகள் எல்லாத்தையும் மறந்து ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் வந்து நமக்கு. ஏன்னா போன வருஷம் நான் அனுபவிச்சதுனால இந்த வருஷம் அந்த இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கு ரொம்ப ஒரு ஆர்வத்தோட வந்தேன். இது மாதிரி இன்னும் நிறைய நம்மளோட உறுப்பினர்களை கூட்டிட்டு வரணும். நம்ம கூட பயணிக்கிற அனைவரும் இந்த மாதிரி வர்த்தகர் அனைவரும் இந்த மாநாட்டில் கண்டிப்பா கலந்துக்கிறணும். இப்போ ஒரு புது தமிழகத்துக்கு புதிய ஒரு வரவு வந்திருக்கு. இவங்களாவது நம்ம வர்த்தகருக்கு தேவையான விஷயங்களை முன்னோக்கி கொண்டு போறதுக்கு நம்ம வர்த்தக ரீதியா நம்ம வர்த்தகருக்கு என்ன எல்லாம் தேவை அதை வந்து நமது மாநில தலைவர் மூலமாகவும் மாவட்ட தலைவர் மூலமாகவும் அந்த விஷயத்தை கொண்டு போய் நமக்கு தேவையான விஷயத்தை செய்யறதுக்கு அனைவரும் ஒன்றுபடுவோம். இனி வரும் காலங்களிலும் நம்ம அனைவரும் ஒற்றுமையாக இதே மாதிரி எங்கே மாநாடு நடத்தினாலும் ஒற்றுமையாக சென்று சந்தோஷமா போய் வரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய மாமா சரவணன் அவர்களுக்கு நன்றி. அதான் வர்த்தக நண்பர்கள் ரொம்ப நன்றி. வணக்கம், மாலை வணக்கம் சொல்லிக்கிறேன். அந்த ஸ்பீக்கர் வேற ஸ்பீக்கர் கொடுக்குறேன். அவன் பேசுறேன். போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனா இன்னும் நிறைய வரணும், இல்ல மாற்றங்கள் பண்ணணும். ஏன்னா பல பிரச்சனைகள் இருக்கு. வர வர புது புது கடைகள் வருது. நம்ம சின்ன ஆளுகெல்லாம் நசுங்கி போயிடுறோம். நமக்குள்ள உள்ள ஒற்றுமை வந்து எப்பவுமே வெளிப்படுத்தணும். பெரிய பெரிய ஆளுங்க நிறைய கடையில போட்டுறாங்க, அவங்க என்னென்னவோ பண்றாங்க, விளம்பரம் பண்றாங்க, இது பண்றாங்க. ஆனா நம்மள மாதிரி சின்ன வியாபாரிகள் நசுங்கணும். அதனால வந்து நம்ம வர்த்தக சங்கம் இன்னும் நிறைய உறுப்பினர்கள் சேர்க்கணும். அதே நேரத்துல நம்ம தலைவர், இளம் தலைவர் வந்து ரொம்ப சிறப்பா செயல்படுறாரு. அவரை நம்ம இன்னும் ஊக்கப்படுத்தணும். அதே நேரத்துல இன்னும் நிறைய நம்ம அடுத்தடுத்த கடையில உள்ளவங்களை நம்மளா சொல்லி சேர்க்கணும்ப்பா. அதாவது வர்த்தக சங்கங்கிறது நீ அடுத்தடுத்து போற வழியில சந்தாலாம் குறைச்சிருவான், வேணாம். ஆனா உறுப்பினர் நீ இருப்பா, உறுப்பினர் சேர்க்கணும். சந்தா குறைச்சது அப்புறம் நீ போடு. பெரிய பெரிய ஆளு ஓனரா இருக்கியா, அப்புறம் போட்டுக்கிறேன்னு. அதனால மேலும் மேலும் நிறைய வரணும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த வரையில நிறைய 2-3 வண்டி வரணும். அதை பாத்துக்கிறேன். எல்லாரும் உறுப்பினர் எல்லாம் ஒற்றுமையா இருங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாரும் சேர்ந்துவாங்க. அவ்வளவு துணை தலைவருங்கிற முறையில எல்லாரும் சொல்றேன். நம்ம தலைவரும் சரி, செயலாளர், பொருளாளர் எல்லாத்தையும் ஊக்குவிக்கிறக்காண்டி வெறும் ஈரலா எடுத்து கொடுத்துருக்கீங்க. பாத்தீங்களா, பாராட்டு கை தடுக்க இங்க தேடுறது அப்படி சொல்லிட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது எனக்கு 2 ஈரல கூட தேடி எடுத்து கொண்டாந்து வச்சாரு. அது வந்து பெரிய ஒரு அந்த மனப்பான்மை எல்லாருக்கும் வராது. அந்த நிறைவேற்றது வந்து எல்லாருக்கும் வராது. அந்த எனக்கு ஈரல் கொடுத்தாருன்னு சொல்லி ரொம்ப இதுன்றாரு. எனக்கு ஒரு ஈரல் கூட அண்ணன் தேடி பார்த்தாரு, கிடைக்கல. நானும் எடுக்கல, அவரும் கொடுக்கல.
இறுதி எப்படி இறுதி நிமிடங்கள் அனைவரும் உட்காருங்கள் முதலில். வர்த்தக சங்கம் அப்படின்றது ஒரு சாதாரண நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வந்து அது ஒரு பெரிய குடும்பம். இதனால் நம்மளுக்கு நிறைய பாதுகாப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி உழைத்தவர்களுக்கும் முன்னால் உழைத்து கொண்டிருப்பவர்களுக்கும் நன்றி. தலைவர் அண்ணே ஜான் பாஸ்கோ அண்ணே ஆகட்டும், அண்ணே முத்துசாமி அண்ணே ஆகட்டும், அண்ணே உம்மன் டைல்ஸ் நாகராஜ் அண்ணே ஆகட்டும், இவங்கெல்லாம் கடுமையாக உழைத்திருக்காங்க. அண்ணே ஜெகதீஷ் அண்ணே ஆகட்டும், இவங்கெல்லாம் பழைய மூத்த உறுப்பினர் நிறைய இருக்காங்க. அண்ணே ஜோசப் அண்ணே, அண்ணே முத்துசாமி அண்ணே, அண்ணே ராசி மெட்டல்ஸ் அண்ணே, இப்படி நிறைய இருக்காங்க. சொல்லிகிட்டே இருக்கலாம் பேரை. நிறைய உழைத்திருக்காங்க. காலறிவியல் சங்கம்ன்றது நீங்கள் பெரிய ஒரு எனக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு சமீபத்தில். அந்த பிரச்சனைக்கு வந்து நான் கூப்பிட்டது செந்திலன் இருந்தேன். அந்த செந்திலன் என்ன பண்ணார்னா சக்குன்னு எல்லாருக்கும் கூப்பிட்டு அந்த இடத்துல 10 பேர்த்த உடனே கூப்பிட்டு வந்து அந்த பிரச்சனையை சரி பண்ணி விட்டார். அது செந்திலனுக்கு நான் பாராட்டு தெரிவிக்கணும். ஆமாம், உண்மையிலே அந்த செந்திலனை வந்து செயல்பாடுகள் உடனே அண்ணே ஜான் பாஸ்கரனை கூப்பிட்டு, அண்ணே முத்துசாமி கூப்பிட்டு, அண்ணே அம்மன் நாகராஜனை கூப்பிட்டு எல்லாரையும் வர சொல்லி அந்த பிரச்சனையில் உடனே ஜெயசனை கூப்பிட்டு ரொம்ப சுமூகமாக முடிச்சாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அது எல்லாம் நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க. நமது வணிகர் சங்க பேரவையுடைய மாநாட்டிற்கு ஒற்றுமையாக நாம் அனைவரும் காலாறுவியலாளர் வர்த்தக சங்கத்தின் சார்பாக புறப்பட்டு நாம் மாநாட்டுக்கு செல்கிறோம் என்றால் கிளம்புனா மாநாட்டுக்கு போனால் கலந்துக்கிட்டா வந்தங்கிறது கிடையாது. நம்மளுடைய மனச்சுமை பணிச்சுமை எல்லாத்தையும் ஒதுக்கி ஓரமாக வச்சுட்டு ஒரு குடும்பமா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இப்ப காலையில கிளம்புனது மணி 4 போகுது, 4 மணி ஆன மாதிரி தெரியல, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கூட எந்த இடத்துலயும் தொய்வு இல்லை. என்னப்பா அப்படி பண்றீங்கன்னு யாரும் ஒரு கேட்காத அளவுக்கு இதை வந்து தொய்வு இல்லாம அப்படியே அடுத்தடுத்து ஒரு இதா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு நம்மளுடைய தலைவர். அவருக்கு உறுதுணையா நம்ம செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் எல்லாரும் ஒத்துமையா இருந்து ஒரு கொஞ்சம் கூட எந்த இடத்துலயும் தொய்வே இல்லை இந்த பயணத்துல. அது மாதிரி வந்து நம்ம மாநாட்டுக்கு வந்து முதல்ல வந்து டூரா போலான்னு சொல்லி நம்ம ஜேம்ஸ் அண்ணா இருக்கும்போது ஆரம்பிச்சு ஈரோடு போனோம். அது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஆமா, ஏற்காடு போனோம், அடுத்து ஒகேனக்கல் போனோம். ஈரோடு மாநாட்டுக்கு போனப்ப அந்த டூர் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஒகேனக்கல்ல போய் அருவியில குறிச்சு மீன் சாப்பிட்டு அது எனக்கு மறக்க முடியாத அனுபவமா இருந்தது. உண்மையிலேயே அது மறக்க முடியாது. உண்மையிலேயே அது பசுமை என்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு காலையில பேஸ்புக்கை நான் பஸ்ல ஓபன் பண்ண உடனேயே 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோபுரவாசல்ல புறப்பட்ட அந்த போட்டோ வந்து முகநூல்ல வந்துச்சு எனக்கு. அதை நினைக்கும் போது உண்மையிலேயே அந்த நினைவுகள் எல்லாம் வந்து மறக்க முடியல. 2வது வருஷம் அப்படிதான் இருந்துச்சு. அதே மாதிரி அடுத்து வந்து மதுரையில மாநாடு போட்டாங்க. அடுத்து மதுராந்தக சென்ற வருடம் வந்து அதே மாதிரி நம்ம எல்லாருமே ஒற்றுமையா போயிட்டு அதுல ஒரு புதுமை என்னன்னா, அதுக்கு முந்தின வருஷத்தை இருந்த விட சென்ற வருஷத்து மாநாட்டில் நம்மளுடைய அட்மின் அண்ணன் தாமசன் அவர்கள் மிக அருமையான ஒரு வீடியோ தொகுப்பு அதை போட்டிருந்தாங்க. புறப்பட்டது முதல் நாம் வந்து சேரும் வரை நிகழ்வுகளை அப்படியே யாரும் விட்டு போகாம ஒருவர் முகம் கூட அதுல இல்லாத அளவுக்கு மிக அற்புத ஜேம்ஸ் அண்ணன் நம்மளை மேலிருந்து வழி நடத்தி கொண்டிருந்தாலும் கூட எந்த ஒரு மனக்குறையும் எந்த ஒரு வழியில எந்த குறையும் இல்லாத அளவுக்கு நம்முடைய தலைவர் உட்பட அனைவரும் ஒருங்கிணைந்து இதை செயல்பட்டு கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாகிகளுக்கு எல்லாருமே பேசுறவங்க எல்லாமே நன்றி சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்து நான் சொல்லணும்னா, நெடுங்குளத்தில் நம்ம அண்ணன் வந்து நம்மளோட பயணிச்சு வந்திருக்காங்க. அவங்க புறப்பட்டதுல இருந்து நம்ம சங்கத்துல ஒரு அங்கத்தினர் மாதிரி அண்ணன் வந்து அவங்க வந்து நெடுங்குளம் ரிட்டையர் மிலிட்டரி மேன். அவர் நெடுங்குளம் தான். அருள் மெடிக்கல் இருக்காருல்ல, ஆமா, அவருடைய பங்காளி உறவு முறை. எனக்கு பெரியப்பா பையன், எனக்கு ஒரு குடும்ப நண்பர். அந்த சான்ஸுக்காக கூட்டி வந்தான். அவர் தான் அனுப்பி விட்டார். அருள் மெடிக்கல் பீட்டர் அண்ணன் வந்து நம்ம தாஞ்சிக்கோட்டை மாதாக்கோட்டை பகுதியை தான் அவங்க பொண்ணு எடுத்திருக்காங்க. அவங்க மிஸ்ஸஸ் வீட்டில் இருக்காங்க. ரொம்ப ஒரு ஆர்வமா நம்மளோட பயணிச்சு நமக்கு ஒரு நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க. அது மாதிரி அண்ணனுக்கு அந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நிறைய பேர் இந்த வருஷம் வந்து புதுசா வந்திருக்காங்க. அடுத்தடுத்து இனிமேலும் வரணுங்கிற ஆர்வத்தை தூண்டுற அளவுல நம்முடைய பயணம் இருக்கு. அடுத்து நம்மளுடைய அன்பு குழந்தைகள், அன்பு செல்வங்கள், அவங்க எல்லாம் ஒவ்வொரு வருஷமே நம்மளோட வந்து நம்ம குடும்பத்து சார்பா வந்து கலந்துக்கிறாங்க. தம்பிமார்களுக்கு மிக்க நன்றி. அது மாதிரி வந்து இங்க வந்து நம்ம வந்து கிளம்பிட்டோம் அப்படின்னம்னாலே, மாநாடு கிளம்பிட்டோம்னாலே இதை நான் பாக்குறதா நீ பாக்குறா, இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன், அதில் நீ செய்ய மாட்டேன், அதெல்லாம் உண்மையில நம்ம செல்வத்துக்கெல்லாம் எப்பவுமே சரி. நான் செயலாளர் இருக்க அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு அவங்க நமக்கு உறுதுணையா இருக்கிறாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து நம்ம கார்த்தி, மாதவன், நம்ம அன்பரசன் எல்லாருமே வந்து செயலாளரோட உறுதுணையா கூப்பிட்ட இடத்துக்கு உடனே போய் எல்லா வேலையும் உறுதுணையா இருந்து செயல்படுறாங்க.
அது மாதிரி வந்திருக்கக்கூடிய அனைத்து நம்முடைய வர்த்தக நண்பர்களுக்கும் குடும்ப உறவுகளுக்கும் தோழமையோடு கிளம்பி தோழமையோடு சென்று என்றும் தோழமையோடு பயணிப்போம் என்று கூறி வாழ்த்துறை வழங்க வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உண்மையிலே சென்ற ஆண்டு நான் வர முடியாத சூழ்நிலை அதை நான் இழந்ததற்காக இந்த ஆண்டு இரட்டிப்பாக அனுபவித்து விட்டேன். சுகம். நன்றி. அதோடு அடிப்படை உறுப்பினரிலிருந்து தலைமை பொறுப்பு உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அவர் அடிக்க சொல்லுவார், கொடுக்கப்படுவது ஒரு முறை தான், பயன்படுத்திக்கிறேங்க. நான் எல்லாத்தையும் ஒதுங்கி போயிடுவேன். ஆனால் இந்த தடவை பர்சனலாக சொன்னார், ஒரு தடவை தான் கொடுப்போம், சான்ஸை பயன்படுத்திக்கிறேங்க. ரொம்ப நன்றி தாமஸே, உண்மையிலே ரொம்ப உற்சாகப்படுத்துறாரு. என்னையும் மட்டும் இல்லை, எல்லாரையும் உற்சாகப்படுத்துறாரு. நன்றி நன்றி நன்றி. யோகராஜன் நம்ம சிவகங்கை மாவட்டத்துடைய வர்த்தக சங்க தலைவர் சார் பாலகுருசாமி, 60 and 65. நம்ம இன்னும் வருங்காலத்துல நம்மளுடைய இளம் தலைமுறையில இவரை நம்ம மாவட்டத்து சார்பாக அது இப்பொழுது தேவையல்ல, நம்மளுடைய சங்கத்தில் பேசிக்கொள்வோம். ஏனென்றால் அவர் இதுவரை அவர் பார்த்து வருகிற பதவி நெருப்பில் நிற்பது போன்று. ஆகவே அதை பிறகு பேசிக்கொள்வோம். உண்மைதான். நன்றி நன்றி. இப்போ நீங்க கொடுத்த இந்த தலைவர் பதவியே நம்ம சங்கம் எதுலையும் உடஞ்சிடக்கூடாது, குறைஞ்சிடக்கூடாது, எதுலையும் திணறி இது வரைக்கும் போயிட்டு இருந்த ஒரு நல்ல நிலையிலேருந்து இறங்கிடக்கூடாதுங்க ஒரே காரணத்துக்காண்டி தான் நான் அதுக்குள்ளே வந்திருக்கேன். இல்லைன்னா நான் எப்போ உதறி இருப்பேன். நான் எப்பவுமே துணைத் தலைவராகவே இருந்திருப்பேங்க. ஆனால் நம்ம வந்து ரொம்ப பேர் பிரியப்பட்டதுனால வந்து என்னால் முடிந்த அளவுக்கு வரும் மன்சூர் அலியும் ரொம்ப உறுதுணையாக இருந்தார். துணைத் தலைவர்கள், துணை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், சங்க ஆலோசகர்கள், மற்ற அனைவருமே நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. இந்த மாதிரி ஒத்துழைப்பு இருந்தால் தான் நாங்களும் இதை கண்டினியூவாக செயல்படுத்த முடியும். நிறைய பேர் பொருளுதவி நிறைய செஞ்சுருக்கீங்க, டொனேஷன். அதெல்லாம் அடுத்த கூட்டத்தில் எவ்வளோ யார் என்ன செஞ்சுருக்கீங்க அதுக்குள்ளே வரவு செலவெல்லாம் கொடுத்துருவோம். இப்போ நம்ம இந்த சங்கம்னா எப்படி நடக்குதுங்கிறத அவங்களுக்குலாம் தெரியுங்க, இப்படிலாம் இருக்குன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வர சொல்லியாச்சு. ரைட்டு, நன்றி. இந்த கூட்டம் இனியும் சிறப்பாக கடைசி வீடு விசேஷத்தை சிறப்பாக இருக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நம்ம மாநாட்டுக்கு போகும்போது திரும்பி வர்றதுக்கு எத்தனை மணிக்கு திரும்பலாங்கிறது நீங்கள் இங்கேயே முடிவு பண்ணுங்க. அப்போ தான் நம்ம டயத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியும். நீங்கள் சரி 8 மணிக்கு எல்லாருமே சாப்பிட்டு ஒன்னோட ஒன்று எல்லாரையும் கலந்துக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து வந்துருங்க. 8 மணிக்கு சாப்பிட போவோம். இறுதியாக அனைவரும் கிளம்புவோம். ஏதேனும் தவறுகள் இருந்தால், நிறைகள் குறைகள் இருந்தால் வெளியில் சொல்லாதீர்கள், தலைவரிடம் மட்டும் சொல்லுங்கள். வெளியில் பேச வேண்டாம். முடிப்பதற்கு செயலாளர் உத்தரவு கொடுக்க வேண்டும். முடிப்போம் என்று. ஆகவே அவரிடம் ஒப்படைப்பேன். கூட்டத்தை முடிக்கிறோம்.